வாழ்த்துகிறே. நன்மைகள் நினைக்கிறே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே. நன்மைகள் நினைக்கிறே. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பங்கியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பங்கியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவே. ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான்
செலுத்திடுவே. ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா. எல்லாரும் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 40:17 நாம் வாசிக்கிறோம், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறார். என் தேவனே தாமதியாதேயும் என்று நல்ல ஒரு ஜெபத்தை இங்கு தாவீது ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். சிறுமையும் எளிமையுமானவர்களை யாருமே நினைப்பதில்லை. ஏழைகள், எளியவர்கள், சிறுமையானவர்கள், அவர்களை மனிதர்கள் கண்டு கொள்வது இல்லை. ஆனால் பாருங்கள், இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன். எளிய நிலையில் இருக்கிற என்னை கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். எவ்வளவு பெரிய மகிமையான காரியம் பாருங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேல் நினைவாயிருப்பதற்கு நாம் எம்மாத்திரம். அப்படிப்பட்ட சிறுமையானவர்களை, எளிமையானவர்களை கர்த்தர் நினைத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். தேவனே தாமதியாதேயும் என்றும் அவன் ஜெபம் பண்ணுகிறான். நீர்தான் என்னுடைய துணையாக இருக்கிறீர், நீர்தான் என்னை விடுவிக்கிறவராகவும் இருக்கிறீர். தேவனே, அதை தாமதமாக செய்து விடாதையும், சீக்கிரமாக துரிதமாக என் வாழ்க்கையில் துணையாக நீர் வந்து நான் கடந்து போகிற இந்த சிரமமான பாதையிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு சிறுமையிலும் எளிமையான சூழ்நிலையிலும் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். என்னை கண்டு கொள்ள, என்னை கை தூக்கிவிட, என்னை மேலே கொண்டு வர ஒருவருமே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். யாருமே இல்லாமல் போனாலும் கர்த்தரோ உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். உங்களை கை தூக்கிவிட, உங்களை மேலே கொண்டு வர தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தாவே, நீர்தான் என் மேல் நினைவாயிருக்கிறீர். யார் என்னை நினைத்தால் என்ன, யார் என்னை மறந்து போனார்களே என்று கலங்கினால் என்ன, எல்லா சூழ்நிலை நடுவிலும் நீர் என் நினைவாக இருக்கிறீர். என்னை காப்பாற்றவும், என்னை மேலே கொண்டு வரவும், என்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு நடத்தவும் நீர் நல்லவராக வல்லவராக இருக்கிறீர் என்று ஆண்டவரை நம்பிக்கையோடு பார்த்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து உண்மையாக உங்களை கைவிட மாட்டார். சிறுமையும் எளிமையுமான பாதையில் போகிற உங்களை அவர் கை தூக்கி மேலான இடத்திற்கு, எட்டாத உயரத்திற்கு நம்மை கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா?
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நானும் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று இந்த சங்கீதக்காரன் நீர் நினைத்து கொண்டிருப்பதை, தன்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன், அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறேன், என்னை போய் நீர் நினைக்கிறீரே என்று அவன் நினைத்து உம்மை துதிக்கிறதை நாங்கள் வாசித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சிறுமையிலும் எளிமையிலும் நாங்கள் கடந்து போகிற போது எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களுக்கு கை தூக்க யாரும் இல்லை என்று கலங்குகிற நேரத்தில் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின்படியே எங்கள் மேலும் நீர் நினைவாயிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து உம்மை நம்பி உம்மை பற்றி கொண்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எங்கள் மேல் நினைவாயிருக்கிற உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். யாரெல்லாம் கைவிடப்பட்டு நான் ஒரு அனாதை, எனக்கு யாரும் இல்லை, என்னை கண்டுகொள்ள ஒருவரும் இல்லை, என்னை மேலே கொண்டு வர, எனக்கு இந்த வேலைக்காக பரிந்து பேச, இந்த கல்லூரியில இடம் வாங்கி கொடுக்க, பணம் கட்ட ஒருவரும் இல்லை என்று ஏதோ ஒரு காரியத்தில் நான் சிறுமைப்பட்டு இருக்கிறேன், எளிமையாயிருக்கிறேன், எனக்கு ஒருவரும் இல்லை என்று கதறுகிறார்களோ, ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கேட்டு அவர்கள் மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர் அவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று நிரூபித்து அவர்கள் வாழ்க்கை கை தூக்கி விடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமான என்னை கர்த்தர் நினைத்தார் என்று வரும் நாட்களில் சாட்சி அறிவிக்க ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீர் செய்தருளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜெபத்தை நீர் கேட்டுவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.